தமிழர்களின் நாகரிகத்தில் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஒரு ஆலயமாக ஸ்ரீ ராஜலிங்கமூர்த்தி ஆலயம் இருக்கிறது. ஸ்ரீ முருகன் லிங்க வடிவில் வழிபடக்கூடிய கோயில் இது. 2 சுயம்பு லிங்கங்கள் இங்கே கருவறையில் இருக்கிறது. அவற்றின் நடுவே முருகப்பெருமானை ஏற்படுத்தி ஸ்ரீ ராஜலிங்கமூர்த்தியாக முருகனை வழிபடுகின்றனர். முகலாயர் காலத்திற்கு முன்பே இந்த தலம் இருந்திருக்கிறது. இந்த ஆலயத்தில் உள்ள தீர்த்த கிணற்றிலிருந்து நீர் எடுத்து அகல்விளக்கில் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றுகின்றனர். இதனை விழாவாக கொண்டாடுகின்றனர். இந்த விழா ஏப்ரல் மாதத்தில் நடைபெறுகிறது. ஆலயத்தின் பலிபூஜை தெய்வமாக கருப்பண்ணசாமி அருள்கிறார். சந்திரசேகர், பிடாரி அம்மன் பரிவார தெய்வங்களாக இருக்கின்றனர். காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை கோயில் திறந்திருக்கும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது. பங்குனி உத்திரம், யுகாதி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த பகுதியில் அதீதமான புளிய மரங்களும் அரச மரங்களும் இருக்கிறது. இந்த ஆலயத்தினை சுற்றி பழவகை மரங்கள் இல்லாமல் இருக்கும் போதும் ஸ்ரீ முருகனின் காவலர்களாக, முருகனை வணங்க வந்த சித்தர்களாக ஆயிரக்கணக்கான பழந்தின்னி வௌவால்கள் புளிய மரங்களிலும் மற்ற மரங்களிலும் தொங்கிக் கொண்டு இருக்கின்றன. தினம் தினம் கொடைக்கானல் பகுதிகளுக்கும் ஊட்டி பகுதிகளுக்கும் ஸ்ரீலங்கா, திருநெல்வேலி பகுதிகளுக்கும் உணவு தேடி போகும் வௌவால்கள் திரும்ப முருகனின் கோவில் வந்து சேர்வது தனி சிறப்பு. தீபாவளி பண்டிகையின் போது இந்த ஊரில் வெடிவெடித்து கொண்டாடுவது இல்லை. கோயில் திருவிழாக்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் கூடும்போதும் இந்த வௌவால்கள் பயப்படுவது இல்லை. கோவிலின் மணி ஓசைக்கும் இவை பயப்படுவது இல்லை. கோடந்தூர் ராஜலிங்கமூர்த்தி கோயில், கோடந்தூர் அஞ்சலி, தென்னிலை வழி, அரவங்குறிச்சி தாலுக்கா, கரூர். ராஜா சுவாமி சரி, லிங்க வடிவத்தில் வந்தது. சுவாமி லிங்கமாக வந்தவர். சரி, அதனால ராஜலிங்கம்னு பேர். அதை வந்து விக்கிரகம் வந்து முருகனுடைய விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணாங்க. ஆரம்ப காலத்துலேருந்து முருகனுடைய விக்கிரகம் தான். அதுக்கு முன்னாடி லிங்கம் சுயம்பு 2 லிங்கம். சரி, அதான் ராஜா சாமிங்கிறது, ராஜலிங்கமூர்த்திங்கிறது. அதுக்கு அடுத்த கோயில் வந்து சந்திரசேகர பிடாரி அம்பாள் பேர், அம்மனுடைய பேர். அதுக்கப்புறம் இருக்கிறது மணிவேர் சுவாமி இந்த பக்கம் இருக்கிறது. அதுக்கு அந்தப்புறம் இந்த காம்பவுண்டுக்கு அந்தப்புறம் ஒரு சாமி இருக்கார், மலையாள கருப்பனை. 2 கருப்பனை சாமி இருக்காங்க. இதில் இதான் கோயிலுடைய மொத்த கடவுள். சரிங்க, பரிவார தேவதைகள். சரி. கோவில் கும்பாபிஷேக வேலைகள் நடைபெறுகிறது. கோவில் தொடர்புக்கு 94 44 88 35 25. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.